எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் டூ பிரேக் எ செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃப் இன் சிக்மா பீப்பிள் ஸ்டைல். செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃப் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க எண்ணத்தால உங்க வாழ்க்கைய சுத்தி ஒரு வட்டத்த போட்டுட்டு, அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளேயே இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு நெனச்சிட்டு இருக்கிறது தான் உங்களுடைய செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃப் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃபால என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம நிஜத்த விட கற்பனையில தான் அதிகமா சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம். நம்ம நிஜத்த விட கற்பனையில தான் அதிகமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நம்ம நிஜத்த விட கற்பனையில தான் அதிகமா குழப்பம் அடைஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்லப்படுற விஷயம் தான் உண்மையான விஷயம். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃப்னால தான். நீங்க உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்த பிளான் பண்ணுவீங்க. அந்த பிளான் பண்ற விஷயம் வந்து இந்த மாதிரி போகப்போது, இந்த மாரி வரப்போது, இந்த மாரியான விஷயங்கள்லாம் பண விஷயத்துல இந்த மாரி நடக்க போகுதுன்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து கிளியர் பிக்சரா பிளான் பண்ணும்போது, ஒரு வேள அது அப்படி ஆயிடுச்சுன்னா நடக்கும். ஒருவேளை இவங்க இப்படி பேசிட்டாங்கன்னா நடக்கும்னு சொல்லப்படுற ஓவர் திங்கிங் எதனால வருது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, முடியாது, வராது, நடக்காது, கிடைக்காதுன்னு சொல்லப்படுற செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃபால தான் வந்துட்டு இருக்கு. ஆனா இது எல்லாமே மேக்ஸிமம் 99.9% வந்து பொய்யா தான் இருக்குன்னு சொல்லப்படுற விஷயம் தான் உண்மையான விஷயம். உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்து செய்ற செயல் எதுவா வேணா இருக்கலாம். பெர்சனல் விஷயமா இருக்கலாம். ப்ரொஃபஷனலா நீங்க சாதிக்கிற விஷயமா இருக்கலாம். கெரியர்ல உங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிற விஷயமா இருக்கலாம். எல்லாத்துலயுமே நீங்க எடுத்து பண்ண போற செயல்ல உங்களுடைய உழைப்புன்றது 10% தானே தவிர்த்து, மிச்சம் 90% வந்து நீங்க உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை தான். அந்த 10% உழைப்பு வெற்றி பெறதுக்கான காரணம், உங்களுடைய 90% உங்க மேல இருக்க நம்பிக்கை தான். உங்கனால இந்த விஷயத்த கண்டிப்பா செஞ்சு முடிக்க முடியும்னு சொல்லப்படுற நம்பிக்கை தான் 100% அந்த வேலைய நல்லபடியா செய்து முடிக்கிறதுக்கான தகுதியும், திறமையும் உங்களுக்கு குடுக்குது. அப்போ அந்த இடத்துல உங்களுடைய பிலீஃப்ன்றது எவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ட் பாருங்க. 90% உங்க பிலீஃப் தான். நீங்க உங்கள நம்புறது தான். சோ வாட் யூ திங்க் யூ பிகம் சொல்லிட்டு விவேகானந்தர் அவர்கள் சொன்ன மாரி, நீங்க அதிகமா ஒரு நாளையில 24 மணி நேரத்துல உங்களுடைய தாட்ஸ்ல அதிகமா எந்த விஷயம் ஓடிட்டு இருக்கோ, அதுதான் வந்து நடக்கப் போகுது. அதுதான் வந்து நிஜத்துல நடக்கப் போகுது. அப்போ அத செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃபா எப்படி மாறுது உங்க லைஃப்ல? உங்களுடைய பாஸ்ட்ல நடந்த எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம், உங்களுடைய டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், உங்களுடைய ஃபேமிலி ஈவென்ட்ஸா இருக்கலாம். இல்ல நீங்களே சில விஷயங்கள் தப்பு செஞ்சிருப்பீங்க. அப்ப அதனால தான்ப்பா இப்படி ஆயிடுச்சு. இனிமே இந்த லைஃப் இப்படிதான் போகும் போல இருக்கு. எனக்கு லக்கே இல்ல. அதனால தான் இந்த மாரி ஆகுதுன்னு சொல்லப்படுற இந்த மாரியான பிலீஃப்லாம் தான் வந்து உங்கள ஸ்டாப் பண்ணுதே தவிர்த்து, இது உண்மை கிடையாதுன்றது தான் உண்மையான விஷயம். இந்த இடத்துல ஒரே ஃபிளிப் சைட் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, இந்த பிலீஃப் உங்களால அப்படியே டர்ன் பண்ணி மாத்த முடியும் பாசிட்டிவான பிலீஃபா. அத தான் சிக்மா பீப்பிள் பண்ணிட்டு இருப்பாங்க. சிக்மா மேலா இருக்கலாம், சிக்மா ஃபீமேலா இருக்கலாம். அவங்களும் அவங்க லைஃப்ல நெறைய மோசமான எக்ஸ்பீரியன்ஸஸ கடந்து தான் வந்திருப்பாங்க. அவங்க மனசுக்குள்ளேயும், மைண்டுக்குள்ளேயும் 1008 விஷயம் ஓடிட்டு தான் இருக்கும். தப்பான விஷயமும் ஓடிட்டு தான் இருக்கணும். அதெல்லாம் ஜெயிச்சு எப்படி வந்து அவங்களுடைய பிலீஃப பாசிட்டிவா மாத்துறாங்கன்னு சொல்லப்படுற விஷயத்த தான் டீட்டெயிலா நீங்க இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃப் அப்படின்னு சொல்லப்படுது உங்களோட மனசுக்குள்ள எப்படி முளைக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஐ அம் பவர்லெஸ், ஐ அம் வொர்த்லெஸ். என்னால இது முடியாது. என்னால ஒரு பிரச்சனைய சரி செய்ய முடியாது. நான் பண்ற எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ட்டா பண்ணா தான் என்னால இங்க ஜெயிக்க முடியும். என்னால வந்து சில விஷயங்கள வந்து ப்ராப்பரா ஃபோக்கஸ் பண்ண முடியாது. என் வார்த்தைக்கெல்லாம் யார் மரியாதை குடுப்பா? என் பெர்சனாலிட்டிக்குலாம் நான் பண்ணாத ஏத்துப்பாங்கலாம் சொல்லப்படுற, இந்த கேள்விகளும், இந்த சந்தேகங்களும் தான் உங்களுடைய செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃபா இருந்துட்டு இருக்கு. இது எல்லாமே பொய். இது எல்லாமே பொய். இந்த உலகத்துல பெருசா ஜெயிச்ச எல்லாருமே வந்து இந்த செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃப உடைச்சதுனால தான் பெரிய லெவல்ல போய் சாதிச்சிருக்காங்கன்றத வந்து நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்களும் லிஸ்ட்ல போய் சேர்ந்துடலான்றது தான் உண்மையான விஷயம். இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் சிக்மா பீப்பிள் எப்படி செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃப உடைப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா பீப்பிள் எம்ப்ரேஸ் தியர் ஃப்ளாஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஃப்ளாஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து குறைபாடுகள். நம்மளுடைய குறைபாடுகள் தான் நம்மள ரொம்ப அழகா காட்டுதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆனா அதுதான் உண்மை. நம்ம எல்லாருக்குள்ளயுமே ஏதோ ஒரு குறை இருக்கும். எனக்கு ப்ராப்பரா இங்கிலீஷ் பேச வராது. எனக்கு ப்ராப்பரா பேசவே வராது. எனக்கு வந்து பொண்ணுங்க கிட்ட பேச வராது. எனக்கு வந்து ப்ராப்பரா படிக்க வராது. என்னால ஒரு வேலைய ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். அந்த ஃப்ளாஸ் தான் வந்து ஒரு மனிதர அழகாக்குது. அது எப்படி அழகாக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளாஸ நீங்க ரெகக்னைஸ் பண்ணி ஒத்துக்கும்போது தான். இத நம்புறதுனால தான் சிக்மா பீப்பிள் ரொம்ப அழகா தெரியிறாங்க நம்ம கண்ணுக்கு. அவங்க என்னைக்குமே அவங்களுடைய குறைபாடுகள வந்து மறைச்சுக்கிட்டதும் கிடையாது. வெளிப்படையா பேச வெட்கப்பட்டதும் கிடையவே கிடையாது. இது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த அவங்க தைரியமா சொல்றதுனால, சுத்தி இருக்க பீப்பிளுடைய நம்பிக்கை பெறுறதோடு மட்டும் இல்லாம, அவங்களுடைய செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃப உடைக்கிறாங்க. முதல்ல நாம நம்ம கிட்ட உண்மையா இருக்கணும். நாம நம்ம கிட்ட பேசணும். எஸ் எனக்கு இது தெரியாது, எனக்கு இது வரலன்னு சொல்லப்படுற விஷயத்த, நீங்களே உங்களுக்குள்ள மறைச்சுட்டு, நீங்களே உங்கள ஏமாத்திக்கிட்டீங்கன்னா, உங்களோட செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃப உங்களால உடைக்க முடியாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சிக்மா பீப்பிள் மாரி இருக்கிற பீப்பிள் வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் வராது. இல்ல ஏதோ ஒரு இடத்துல பேச தெரியாது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, திணர்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, தைரியமா அத போய் பண்ணுவாங்க. அதாவது எந்த விஷயம் உங்கள ஓவரா பயம்படுத்துதோ, அத முதல்ல போய் பண்ணிடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்பதான் உங்களோட தைரியம் வந்து எங்கேயோ வேற லெவல்ல போகும். கான்ஃபிடென்ட் ஆவீங்கன்ற மாரி.
அந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் எடுத்து பேசுவாங்க. அவங்க அங்க பண்ற தவறுகளே வந்து சுத்தி பார்க்குற மக்களுக்கு வந்து ரொம்ப அசாதாரணமா தெரியும். பரவாயில்லல்ல ட்ரை பண்றாங்கல்லன்னு சொல்லப்படுற, அதுவே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா தான் மாறும். இந்த ஒரு ரீசனால ஃப்ளாஸ மறைக்கவே மாட்டாங்க. இதுவே அவங்களோட செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃப உடைக்கிறதுக்கான முக்கியமான ஒரு வழியா இருக்கும். இத வச்சு நாமளும் நம்ம செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃப உடைச்சிடலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 2வது விஷயம் அவங்களுடைய செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃப் எப்படி உடைப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா பீப்பிள் செட் தேர் ஓன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. மத்த பீப்பிள் செட் பண்ணி வச்சிருக்க ஸ்டாண்டர்ட் அது வொர்க்ல இருக்கலாம், பெர்சனல் லைஃப்ல இருக்கலாம், எதுல வேணா இருக்கலாம். அந்த ஒரு ஸ்டாண்டர்டுக்கு ஏத்த மாரி அவங்க வாழ மாட்டாங்க. அவங்களுடைய ஓன் ஸ்டாண்டர்ட்ஸ செட் பண்ணிட்டே போவாங்க. அடுத்தவங்க தொட்ட உயரத்த உங்களுக்கு இலக்குகளா மாத்தாதீங்க. நீங்க தொடுற உயரத்த அடுத்த மனிதர்களுக்கு இலக்குகளா மாற்றுங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்போ உங்களுடைய இலக்கு என்ன அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நீங்க தேர்ந்தெடுத்து அத நோக்கி நீங்க ஓட ஆரம்பிச்சா மட்டும் தான் உங்களுடைய செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃப உடைக்க முடியும்னு சொல்லிட்டு சிக்மா பீப்பிள் இங்க ஆழமா நம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா என்னைக்குமே வந்து இப்போ இதுதான் எனக்கு வேணும். இந்த ஒரு பிலீஃப்ல தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து எப்ப மாறும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்கள நீங்களே சரி செஞ்சுக்கும் போது தான். சிக்மா பீப்பிள் என்னைக்குமே ஒரு ரொம்ப டஃப்பான கிரிட்டிக்கா இருப்பாங்க அவங்களுக்கே. அதுக்காக வந்து எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ட்டா செய்யணும். நல்லா கேளுங்க. பெர்ஃபெக்ட்டா செய்யணும்னு சொல்லப்படுற ஆசை சிக்மா பீப்பிளுக்கு இருக்காது. எப்ப நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப 100% பெர்ஃபெக்ட்டா செய்யணும்னு நெனைக்கிறோமோ, அங்கேயே நம்ம தோத்துட்டோம். யாராலயுமே எதையுமே 100% பெர்ஃபெக்ட்டா செய்ய முடியாது. ஆனா உங்க பெஸ்ட்ட நீங்க குடுக்கலாம். அதனால சிக்மா பீப்பிள் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்கள. இம்ப்ரூவ்மென்ட்ல தான் ஃபோகஸ்டா இருப்பாங்க. ப்ரூஸ் லீ வந்து டெய்லி மார்னிங் எழுந்து 5000 பஞ்சஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணுவாரு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அவர டெவலப் பண்ணிக்க. அப்ப அந்த 5000 பஞ்சஸ் ரீச் பண்றதுக்கு முன்னாடி, அவர் எத்தன பஞ்சஸ் வந்து 5000 பஞ்சஸ் வந்திருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. அந்த பவுண்டரீஸ லென்த் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க சிக்மா பீப்பிள். அத வச்சு தான் வந்து அவங்களோட இம்ப்ரூவ்மென்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும். இது அவங்களோட செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃப வந்து பயங்கரமாவும் ஈஸியாவும் உடைச்சிரும்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா பீப்பிள் நோ வாட் தே வாண்ட் இன் லைஃப். தே ஹேவ் கிளியர் விஷன் அப்படின்ற மாரி சொல்லலாம். முதல்ல உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லப்படுற விஷயத்த, நீங்க கிளியரா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கனாலே போதும், நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். எனக்கு இதுதான் வேணும், நான் இதுக்காக தான் வந்திருக்கேன், நான் இதுதான் செய்ய போறேன்னு சொல்லப்படுற விஷயம், உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருச்சுன்னா ஏன்னா வந்து இப்ப கலங்கரை விளக்கம் இல்லன்னா, படகு வந்து கரை அடையாது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உங்களுக்கான அந்த கோல் உங்களுக்கு தெரியல, நீங்க என்ன பண்ணணுன்ற விஷயம் பர்ப்பஸ் உங்களுக்கு தெரியலன்னா, உங்களுடைய வாழ்க்கை படகு நிச்சயமா கரை சேர்றது ரொம்ப கஷ்டமாயிடும். ஆனா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். எந்த ஒரு செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃப்மே உங்கள எதுவும் செய்ய முடியாதுன்றது தான் சிக்மா பீப்பிளுடைய ஒரு ஸ்டைல். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு சூப்பரா ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. அதுல வந்து ஒரு 3 தவளைகள் இருந்தது. அந்த 3 தவளைகளுக்கு வந்து ஒரு போட்டி. அந்த 3 தவளைகள்ல மலை உச்சிய யார் ஏறி ஃபர்ஸ்ட் கடக்குறான்னு சொல்லிட்டு. 3 தவளைகளும் ஏறி போக ஆரம்பிக்குது. அப்ப சுத்தி இருக்கிற கீழ இருக்கிற தவளைகள் எல்லாமே வந்து, அங்க வந்து பள்ளம் வருது, இங்க நெருப்பு வருது, இங்க பாம்பு வருதுன்னு சொல்லிட்டு, இந்த கத்தி கத்தி கூப்பாடு போட்டு 2 தவளைகள கீழ தள்ளி விட்டுருமாம். அந்த ஒரே ஒரு தவளை மட்டும் ஸ்ட்ரெயிட்டா மேல போய் மலை மேல போய் மலை உச்சிய போய் அடைஞ்சிருமாம். கடைசியில என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த தவளைக்கு காது கேட்காது அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த காது கேட்காது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம்லாம் சாதாரணமான ஒரு ஒரு நாலேட்ஜால வர்றது கிடையாது. உங்க காது எப்ப தெரியுமா கேட்காம போகும்? உங்களுடைய விஷன்ல நீங்க குறியா இருந்தீங்கன்னா, சுத்தி யார் என்ன பேசினாலும் காது கேட்காது. உங்கள திட்டினாலும் கேட்காது, உங்கள புகழ்ந்தாலும் கேட்காது. உங்க கோல நோக்கி நீங்க போயிட்டே இருப்பீங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃப் இங்கு உடைத்தெரிக்கப்படும்ன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 4வது விஷயம் எப்படி உடைப்பாங்க செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃப சிக்மா பீப்பிள்ன்னு பார்த்தீங்கன்னா, சிக்மா பீப்பிள் நெவர் கம்பேர் தெம்செல்ஃப் வித் அதர்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். பகவத்கீதால வந்து கிருஷ்ண பகவான் வந்து ஒரு 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 விஷயம் சொல்லியிருப்பாரு. என்னன்னா, உங்கள சுத்தி வெளியில நடக்கிற எந்த ஒரு விஷயமும், உங்க உலகம், உங்களோட உலகத்த சுத்தி, உங்க வாழ்க்கைன்றது தான் உங்க உலகம் நான் மென்ஷன் பண்றேன். அதுல வெளியில நடக்கிற எல்லா விஷயமும் ஃபைனான்ஷியல் மேட்டரு, இப்போ ரிலேஷன்ஷிப் மேட்டரு, இல்ல வேற ஏதாவது சிக்கல்ல நீங்க மாட்டிக்கிட்டீங்க, அவமானப்படுத்துறாங்க, யாரும் புரிஞ்சுக்க மாட்றாங்க, டைம் சரியில்ல. இது எதுக்குமே உங்களுக்கு இந்த இந்த எந்த விஷயத்துக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்ல. அந்த எந்த ஒரு விஷயமுமே உங்கள எப்ப எதுவுமே செய்யாம இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்னர் ஸ்ட்ரென்த்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, உங்களோட மனச தூய்மையா வச்சுக்கிட்டீங்கன்னா, வெளியில நடக்கிற உலகத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களோட உள் உலகத்த எதுவுமே செய்யாதுன்னு சொல்றாரு. அந்த விஷயத்த சிக்மா பீப்பிள் ஃபாலோ பண்ணுவாங்க. சிக்மா பீப்பிள பொறுத்தவரைக்கும் யார் கூடயும் கம்பேர் பண்ணிக்க மாட்டாங்க. யார் என்ன பண்றாங்கன்னு நோட் பண்ண மாட்டாங்க. மத்தவங்க லைஃப்ப பார்க்க மாட்டாங்க. அவங்களுடைய அவங்களுடைய கம்பேரிசன் அவங்க கூட மட்டும் தான் இருந்துட்டு இருக்கும். இந்த ஒரு விஷயத்தால இன்னர் ரெசிலியன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன நீ என்ன வேணா பேசு அவன எதுவுமே பண்ண முடியாது. அந்த பொண்ண எதுவும் பண்ண முடியாது. அவங்க ரூட்ல அவங்க போய்க்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அந்த இன்னர் ரெசிலியன்ஸ வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறதுனால, செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃப் இவங்கள எதுவுமே செய்யாது. இந்த ஸ்டைல நம்மளும் பயன்படுத்தினா, நம்மளும் இன்னர் ரெசிலியன்ட் பெர்சனா மாறிடலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா பீப்பிள் நெவர் ஹெசிடேட் டூ அக்செப்ட் தேர் மிஸ்டேக்.
மிஸ்டேக்ஸ் அக்செப்ட் பண்றது அப்படின்னு சொல்லப்படுறதும் வந்து ஒரு முக்கியமான செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃபா பார்க்கப்படுது. ஏன்னா நம்மள நெறைய பேர் வந்து ஒரு தவறு செஞ்சுட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஐய்யய்யோ! இந்த தவற ஒத்துக்கிட்டா நம்ம என்ன நடக்கும்? நம்மள எவ்வளோ அசிங்கமா நினைப்பாங்க? நம்மள யாராவது தப்பா யோசிப்பாங்கன்னு சொல்லப்படுற இந்த எண்ணமே செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃப் தான். நம்மள யாராவது லிமிட்டடா நினைச்சுப்பாங்க, நம்மள யாராவது திறமை இல்லாதவங்கன்னு நினைச்சுப்பாங்கன்னு சொல்லப்படுற பயமே செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃப் தான். ஆனா உண்மையிலேயே நம்ம ஒரு தவறு செஞ்சு அந்த தவற செஞ்சுட்டோம்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா, அத விட ஒரு அட்ராக்டிவான கவர்ச்சியான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. ஏன்னா வந்து நீங்க பயப்படலன்றதே வந்து மிகப்பெரிய ஒரு அட்ராக்டிவ்னஸ் தான். சைக்காலஜிக்கலா அது உங்க மனசுக்குள்ளேயே ப்ரூவ் ஆகும். நீங்க ரொம்ப தைரியமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சிக்மா பீப்பிள பொறுத்தவரைக்கும் ஒரு பிரைட், ஒரு பெருமை வருதுன்னா, அத மட்டும் ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு நினைக்க மாட்டாங்க. ஒரு விஷயம் தப்பா போகுதுன்னா, அதுல இறங்கி நம்ம தான் பண்ணணும்னு சொல்லப்படுற விஷயத்த ஒத்துக்கிற தைரியமும் இருக்கும். அத தலைகீழா மாத்தி எப்படி வண்டிய திருப்பி பழையபடி சூப்பரா ஓட வைக்கணும்னு சொல்லப்படுற அந்த தாத்பரியத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறதுனால, தன்னம்பிக்கை இவங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஊத்தெடுத்து பொங்கி வழியும். இவங்களோட தன்னம்பிக்கை வந்து மத்தவங்களையும் தன்னம்பிக்கையா மாத்தும் சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஸோ 8வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு சொல்ற மாதிரி, உங்க எண்ணம், உங்க பிலீஃப் எப்படி இருக்கோ அத வச்சு தான் உங்க வாழ்க்கை போக போகுது. ஸோ நெகட்டிவா வச்சுக்காதீங்க தயவு செஞ்சு. பாசிட்டிவா இருந்தீங்கன்னா, நிச்சயமா உங்க லைஃப்ல நடக்கிற எல்லாமே பாசிட்டிவா தான் மாற ஆரம்பிக்கும். ஏன்னா யானைக்கு அதோட பலமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு வேளை யானைக்கு அதோட பலம் தெரிஞ்சதுன்னா, அது காட்டுக்கே கூட ராஜாவாயிருக்கலாம் போல இருக்கு. அதனால தான் சிங்கம் ராஜாவா இருக்கு. சிங்கத்துக்கு அதோட பலம் தெரியும். அது யாருன்னு தெரியும். அது என்ன பண்ணணும்னு தெரியும். யாருக்கும் ஜஸ்டிஃபிகேஷன் குடுக்க வேண்டிய அவசியம் இல்லன்னும் சிங்கத்துக்கு தெரியும். அதனால தான் அது வந்து சிங்கம் ராஜா அப்படின்ற மாரி நம்ம பேசிட்டு இருக்கோம். தப்பி தவறி உங்க பலம் உங்களுக்கு தெரியாம இருக்கிற வரைக்கும் உங்கள மத்தவங்க ஏமாத்தலாம். ஆனா உங்க பலம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அங்கருந்து உங்க கேம் வேற மாரி ஸ்டார்ட் ஆயிடும். உங்களோட பலத்த முழுசா வந்து உன்னதமான ஒரு விஷயத்துல நீங்க செலுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃப மட்டும் நீங்க உடைக்க முடியாது. இந்த உலகத்தையே கூட நீங்க ஜெயிக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.